Hi students, welcome to standard science biology class. Today we are learning about brain. The brain is the complex organ which is placed inside the cranium. It is protected the three layers covering called meninges. The three regions namely forebrain, midbrain and hindbrain. It is the controlling center of the body. அதாவது brain சொல்லக்கூடியது மூளை வந்து என்னது ப்ரொடெக்ட் பண்ணி கிரானியத்தால் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கு, அதை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை கிரானியம் நம்ம சொல்லுவோம். இது 3 லேயராக கவரிங் ஆகிருக்கு, பாதுகாத்து வச்சிருக்கு மூளையை. அதுக்கு பேர் மெனிஜியன்ஸ். 3 ரீஜியன் இருக்குது, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். இது கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் த பாடி. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்புன்னு சொல்லுவோம். இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் மெடுலா ஒபங்குலேட்டா. மெடுலா ஒபங்குலேட்டில் இருக்குது, அதாவது பிரெயினில் உள்ள ஹிண்ட் பிரெயினில் இருந்து வரக்கூடியது. என்க்ளோஸ் வித் வெர்டிபிரல் காலம், அதாவது வெர்டிபிரல் காலம் அந்த முதுகு தண்டுடைய இதாகும். ஸ்பைனல் கார்டு கனெக்ட் த பிரெயின் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி த்ரூ நர்வ்ஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம், சென்சரி இன்புட், இன்டகிரேஷன், மோட்டர் அவுட்புட். சென்சரி இன்புட்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு சிக்னல் கொடுத்தோம்னா சென்சரி, அதாவது உணர்வு கொடுக்கும். அடுத்தது வந்து இன்டகிரேஷன் சொல்லக்கூடியது இன்டகிரேஷன், சென்சரி சிக்னல் கொடுக்குது, திரும்பி ரெஸ்பான்ஸ், திரும்பி அதுக்கு நம்ம பதில் கொடுக்கறதா இருக்கும். மோட்டர் அவுட்புட்னு சொல்லக்கூடியது கண்டென்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் த brain, spinal cord effect such as the muscles and gland cells. நம்மளும் மசில்ஸ் கிளாண்ட் செல் எல்லாம் யூஸ் ஆகி நம்ம உணர்வுகளை திரும்பி காட்டுதாக இருக்கும். சென்ஸ் ஆர்கன் வந்து விண்டோஸ் டு த அவுட்சைட் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியதை என்னன்னு சொல்லுவோம், சென்ஸ் ஆர்கன். ஹவு மெனி? தேர் ஆர் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி சச் அஸ் ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். ஐஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? பார்ப்பதற்கும். இயர்ஸ் வந்து கேட்பதற்கும். நோஸ் வந்து அதாவது ஸ்மெல் பண்ணதுக்கும். டங் வந்து டேஸ்ட்டு, நம்மளுக்கு டேஸ்ட் அறியறதுக்கும். ஸ்கின் வந்து ஃபீல் பண்ணதுக்கும் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது ஐஸ். ஐஸு நம்மளுக்கு தெரியும், ஐஸ் வந்து சி திங்ஸ் அரவுண்டு, நம்ம எல்லா திங்ஸையும் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். கலரு, ஷேப்பு, சைஸு. அது பிறகு தூரத்தில் உள்ளவங்கள பார்க்கலாம், பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்கலாம். அது பிறகு நம்மளுக்கு அந்த கண்ணை பாதுகாக்க ஐலிட்ஸ், ஐலேசஸ், கண்ணினுடைய இமையும் முடிகளும் அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்குது. அது எதுக்குன்னா டஸ்ட் போய் நம்ம கண்ணுகளில் படியாமல் இருக்கிறதுக்கு. ஐ ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ் நேம்லி ஹார்னியா, ஐரிஸ் அண்ட் பீப்புள். ஐஸுக்கு 3 பார்ட்ஸ். நெக்ஸ்ட் இயர்ஸ்னா காது. காது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? கேட்பதுக்கு, டிஃப்ரெண்ட் சவுண்டு நம்மளுக்கு இது பண்ணி கேட்கறதுக்கு யூஸ் ஆகும். இயர் ஆல்சோ ஹெல்ப் அஸ் மெயின்டைனிங் பேலன்ஸ் ஆஃப் த பாடி வென் வாக்கிங், ரன்னிங் அண்ட் கிளம்பிங். அடுத்தது இந்த இயர் 3 மேஜர் பார்ட்ஸ். இதுக்கும் 3 பார்ட்ஸ் இருக்குது, அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். இந்த அவுட்டர் இயர் தான் எனது ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளுக்கு வெளி சைடில் இருக்கக்கூடிய அந்த காதின் அமைப்பை நம்ம பின்னான்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்கின் வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்லேயே லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன் சொல்லக்கூடியது ஸ்கின்னு. அந்த ஸ்கின் வந்து ஃபீல் பண்ணதுக்கு, அதாவது டச்சிங் திங்ஸ் அரவுண்ட் அஸ், த டச்சிங் தட் வெதர் தே ஆர், இப்போ ஒரு கோல்டு, நல்ல குளிர், அல்லாட்டா நல்லா சூடாக இருக்குது அதை உணர்றது முடியும். ஸ்மூத்து, அதாவது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அல்லாட்டா ரஃப்பாக, அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு. அப்புறம் ட்ரை அண்ட் வெட்டு, ஈரமானது, உலர்வானது, பிறகு ஹார்ட், சாஃப்ட்டு, அப்படி டிஃப்ரெண்ட் சைஸஸ் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஸ்கின் கவர்ஸ் பாடி ப்ரொடெக்டர்ஸ். ஸ்கின்னை கவர், ஸ்கின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்மளுடைய நோய்கள் பரவாமல் இருக்க, ஜெர்ம்ஸ் சீக்கிரமாக நம்மளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு ஸ்கின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து மாய்ஸ்ட் அண்ட் ரெகுலேட்ஸ் த பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணதுக்கு ஸ்கின் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்கின்னா, ஸ்கின்னுடைய பணிகள். இப்போ பணிகள் என்னென்னா, ஸ்கின் எஃபெக்டிவ் பேரியர் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், சீக்கிரமாக நம்மளால் நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். அடுத்தது வந்து ஸ்கின் ஹெல்பர்ஸ் சிந்தசிஸ் விட்டமின் டி யூசிங் சன்லைட். விட்டமின் டி நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு இம்பார்ட்டன்ட். அது எதில் இருந்து கிடைக்குன்னா சன்லைட்டில் இருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் எண்டோகிரைன் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது ரெகுலர் வேரிய ஃபங்க்ஷன் பாடி மெயின்டைன் த இன்டர்னல் என்விரான்மெண்ட். நம்ம பாடியினுடைய எல்லா இதையும் என்விரான்மெண்ட்டையும் ரெகுலேட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. எண்டோகிரைன் கிளான்ஸ் ப்ரெசன்ட் ஆஃப் த பாடி ப்ரொடியூஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வழியாக தான் நம்ம பாடியிலிருந்து இதாகும். அதை என்னன்னு சொல்லுவோம்? ஹார்மோன்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஹார்மோன்ஸ் சுரப்பிகள். இப்போ கிளான்ஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அட் த பேஸ் ஆஃப் பிரெயின்.
பெட்யூட்ரி கிளாண்ட் எங்கே இருக்குது, பிரெயினில் இருக்குது. அதேமாதிரி ஹைனியர் கிளாண்டுன்னு சொல்லக்கூடியது அடுத்த பேஸ் ஆஃப் பிரெயின், அது பிரெயினில் தான். தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லக்கூடியது நெக்கு கழுத்து பாகத்தில் இருக்குது. தைமஸ் கிளாண்டு செஸ்ட்டு நெஞ்சு பாகத்தில் இருக்குது. ஃபேங்க்ரியாஸ் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அப்டாமன், அதாவது வயிற்று பாகத்தில். அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய எபோவ் த கிட்னி, அதாவது கிட்னியோட மேல் பகுதியில். ஹொனாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெல்விக் கேவிட்டி, அதாவது இடுப்பினுடைய குழி பாகத்தில் இருக்குங்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் எஸ்கிரேட்டரி சிஸ்டம், வேஸ்ட் வெளியில் போகக்கூடியது. அது நைட்ரஜன் வேஸ்டஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் த பாடி, எஸ்கிரேட்டரி சிஸ்டம். நைட்ரஜன் வேஸ்டஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் த பாடி, எஸ்கிரேட்டரி சிஸ்டம். இட் கம்போஸ்ட் kidneys, ureters, urinary bladder and urethra. Kidneys, ureters, urinary bladder and urethra. Kidney, there are bean shaped structure. All of you see the kidney. That one is the bean shaped structure present in our abdominal cavity, அதாவது வயிற்று பாகத்தில் தான் இதுவும் இருக்கும். The functional unit kidney are called nephrons. நம்ம அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் யூனிட்னு சொல்லக்கூடியது நெஃப்ரான். அந்த நெஃப்ரான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா which filter the blood and form the urine, அதாவது பிளட்டை தனியாட்டம் யூரினை தனியாட்டம் ஃபில்டர் பண்ணதுக்கு, தனித்தனியாக பிரித்தெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் நெஃப்ரான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒய் டு வி ட்ரிங்க் வாட்டர், நம்ம ஏன் அதிகமாக தண்ணி அதிகமாக குடிக்கணும். அவர் பாடி கண்டைன் 70% வாட்டர். ஆனால் some parts of more water like gray of the matter of grain about 85%, less fat cell அதில் எல்லாம் 50% தான். நார்மலி கன்சியூம் 1.5 to 3.5 liters of water every day. 1.5 லிட்டரில் இருந்து 3.5 லிட்டர் வரை நம்ம குடிக்கணும். இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வழியாட்டோ அல்லட்டா தண்ணி வழியாட்டோ என்னென்ன தண்ணிகள் குடிக்குவோமோ அது இது வழியாக நம்ம குடிக்கணும். தேங்க்யூ.